இன்றைக்கி நம்ம 2 இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போகிறோங்க. ஒன்று வந்து கிராசரி ஷாப்பு, இன்னொன்று வந்து பன்னிங்ஸு. ஸோ 2 இடத்துக்கும் போய் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இதுதாங்க நம்ம எப்பயும் வர பஞ்சாப் இம்போர்ட்ஸ். இது மில்டனில் இருக்குது. துர்கா பூஜைக்காக நிறைய பொருட்கள் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. இது எல்லாமே வந்து சாமி சிலைகள், அந்த பூஜைகளுக்கு தேவையான எல்லா பொருட்களும். நீங்கள் வந்து எதையுமே வந்து நம்ம ஊர்லேருந்து கொண்டு வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாத அளவுக்கு இங்கே வந்து இந்த பூஜைக்கு உண்டான எல்லா பொருட்களையும் வந்து இங்கே விற்கிறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ மற்றபடி கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வீடியோ எடுக்கல. ஒன்லி இந்த பொருட்களை மட்டும்தான் எடுத்திருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. உங்கள் ஒருத்தருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பு ஆதரவையும் காமிங்க. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோலேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. ஸோ நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு வரணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கொஞ்சம் தெரிஞ்சவங்க, இல்லை வந்து உங்கள் கூட படித்தவங்க யாராவது இருக்காங்கன்னு சொன்னால் இந்த வீடியோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கட்டாயம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதெல்லாம் கூட இங்கே கிடைக்குதா, ஓஹோ நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இந்த தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இங்கே மூவ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தன்னம்பிக்கை வரும். கட்டாயம் நம்ம அந்த ஊருக்கு போகும்போது நம்ம ஊரில் நம்ம என்னெல்லாம் வாழ்க்கையில் நம்ம பார்த்தோமோ, பழகணுமோ, இருந்தோமோ அதையே லைஃப்பை நம்ம அங்கேயும் போய் லீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை வருங்க. அதனால் கட்டாயம் வந்து உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் ஆஸ்திரேலியாவுக்கு வர இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒருத்தருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கங்க. நாங்கள் ரெகுலராக போகிறதுனால இந்த கடையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எனக்கு நல்லா தெரியுங்க. இவங்கக்கிட்ட நல்ல இந்தியன் கிராசரிஸு, அப்புறம் வந்து நம்ம சிறுதானியங்கள், அரிசி வந்து நல்லா வந்து பச்சரிசி, புழுங்கல் அரிசி, சோனா மசூரி, அப்புறம் வந்து சிகப்பு அரிசி அப்படின்ற மாதிரி எல்லா அரிசி வகைகளும் இருக்குது. ஆனால் வந்து இவங்கக்கிட்ட வந்து நம்ம பாரம்பரிய அரிசி இல்லை. அது வந்து நம்ம தமிழ் மளிகை கடைகள் மாதிரி இருக்க கடைகளில் கட்டாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் வந்து, அதாவது வந்து அந்த குக்கரு, மிக்சி, கிரைண்டர்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கூட இவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம வந்து அடுத்தது எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம கார்டனுக்காக நம்ம கார்டனை வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணலான் இருக்கோம். இருக்கிற வீடெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு மண்ணெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இருக்கிற பழைய செடிங்க எல்லாத்தையும் எடுத்து நல்லா புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்காக பன்னிங்ஸ் வந்திருக்கோங்க. பன்னிங்ஸில் வந்து இது ஹாலோவின் சீசன் அப்படின்றதுனால வந்து இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால் அதை அப்படியே வீடியோவும் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப டெரராக மியூசிக்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பேக்ரவுண்டில். குழந்தைங்கள்லாம் பார்த்தவங்க கடுகடுன்னு ஓடியே போயிட்டாங்க தூரமாக. அந்த அளவுக்கு இந்த மியூசிக் வந்து ரொம்ப டெரராக இருந்தது. நான் கிட்ட போய் தொட்டுலாம் பார்த்தேன். லைட் எஃபெக்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் வந்து இப்போ குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக அதை பார்க்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அப்போ வந்து தீபாவளிக்காக வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆட் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது வந்து தீபாவளி செலிப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அக்டோபர் அன்னைக்கு டியூஸ்டே 7th அன்னைக்கு ஈவினிங் 6 to 8 வந்து அங்கே வந்து பன்னிங்ஸில் வந்து தீபாவளி செலிப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஸோ பன்னிங்ஸை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். பன்னிங்ஸில் வந்து கிடைக்காத பொருளே கிடையாது. டே டு டே லைஃப்பில், அதாவது வந்து இந்த கார்பென்ட்ரி, எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இங்கே ட்ரேடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் அங்கே கிடைக்கும். நம்மளும் வந்து அந்த பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்மளும் வாங்கிக்கலாம். நம்ம ஊரில் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த ஹாலோவின்னு, அப்புறம் வந்து பம்ப்கின் வச்சு பண்ணுற இந்த ஃபெஸ்டிவல், இந்த டெக்கரேஷன்ஸு, இதை பற்றியெல்லாம் நான் வந்து பெருசாக அக்கறை எடுத்ததும் இல்லை. நம்ம வந்து அவ்வளோ வந்து பார்த்ததும் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் அனுபவத்தை கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாலோவின் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி. இது பாருங்களேன், இது வாயெல்லாம் அசைச்சி கையெல்லாம் அப்படி ஆட்டிக்கிட்டு அது வந்து ஒரு பெருசாக வந்து குழந்தைங்கள வந்து பார்த்தா பயமுறுத்துகிற மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் ஹாலோவினுக்காக இங்கே பன்னிங்ஸில் வச்சுருக்கக்கூடிய டெக்கரேஷனு. கார்டனிங்க்கு தேவைப்பட்ட அத்தனை டூல்ஸு எல்லாமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறதுக்கு தேவையான கிச்சனுக்கு அக்சசரிஸுக்கு எல்லாமே வந்து அங்கே கிடைக்குதுங்க. ஸோ அங்கே இல்லாத பொருளே இல்லை. நீங்கள் வெளியே போய் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பன்னிங்ஸ்லேயும் ஒரு முறை ப்ரைஸ் செக் பண்ணிக்கோங்க.
நம்ம வீட்டில் வந்து கார்டனை வந்து மேக் ஓவர் பண்ணுறதுக்காக தாங்க இப்போ வந்து நம்ம இந்த டிம்பர் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து இன்னொரு சைடுக்கு வந்து இதே மாதிரி மெலிசான டிம்பர்ஸ் வச்சு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வந்து அந்த ஃபென்சிங்கை ஒட்டின மாதிரி இருக்கிற இடத்த வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து அதர் சைடு வந்து நம்ம நல்லா திக்காக ஸ்லீப்பர் மாதிரி வாங்கி போட்டு அழகாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். இந்த ஒர்க்கை வந்து யாரையும் வச்சு பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். இது வந்து இந்த ஸ்லீப்பர் அண்ட் அதோடக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயினர் இது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு நம்ம வந்து நம்ம 2 தடவை 3 தடவையாக நம்ம வண்டியிலே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து நாமளே பண்ணிடுறதா இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்லீப்பர் வந்து $17.62 வந்து இது வந்து 1 மீட்டர். ஸோ நான் வந்து நம்ம ஃபோனில் வந்து ஃபுல்லாக வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு எத்தனை மீட்டருக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம அதை டிவைட் பண்ணி எத்தனை ஸ்லீப்பர் வேணும் அப்படின்னு நாங்களே கணக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு சைட்லேயும் வந்து 2 ஸ்லீப்பர் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபுல் ஸ்ட்ரெச்சையும் வந்து கவர் பண்ணுறதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பொருளுங்கள்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் அவங்க டெலிவரி கொடுப்பாங்க. ஆனால் அந்த டெலிவரி சார்ஜ் உண்டு. ஸோ எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவையாக நம்மளே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு தடவையும் வாங்கும்போது ஒரு முறை பில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த டிம்பரும் இந்த பார்க்க போகிறோம் இல்லைங்களா, இந்த ஜாயினர் இதையும் வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ ஏன்னா வந்து 2 பக்கம் சேர்த்து ஜாயின் பண்ணுற மாதிரி. என்னென்னா வந்து இந்த ஜாயினர் வந்து கடைசியில் இங்கே வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதோடைய டிஸ்கிரிப்ஷன் அப்படியே நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நாங்கள் வந்து இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்க பன்னிங்ஸில் இந்த ஜாயினர்ஸ் தானே வந்து அங்கே வேணால் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து என்ன நடந்தது அப்படின்னா வந்து ஜாயினர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ரஸ்ட்டாக இருந்தது. ஆனால் டேமேஜ்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப பழசாகவும் இல்லை, ரொம்ப சின்ன வந்து இது ரஸ்ட்டாக இருந்தது. உடனே அவங்க சொன்னாங்க, நாங்கள் இது உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம், எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா வந்து பார்க்க புதுசாக இருக்குது, உள்ளே சின்னதாக ரஸ்ட் இருந்தது. உடனே வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணாங்க, half the ப்ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்த மாதிரி இருக்குது, இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க வந்து அதுக்கு வந்து ஒன்று டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை half the ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. பன்னிங்ஸில் வாங்கிறதுல இன்னொரு பெஸ்ட்டு வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த பொருளுங்கள்லாம் வாங்கிட்டு போயிருக்கீங்களோ அந்த பில்லை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா 365 டேஸ்க்கு நீங்கள் வந்து அதை ரிட்டர்ன் கொடுக்க முடியும். ஸோ வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. நம்ம வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஒர்க்கில் வந்து நிறைய வந்து இந்த ஜாயினிங் பிளேட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த பிளேட்டுங்க நிறைய பாக்ஸாக வாங்கிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ தேவைப்படலை நமக்கு. ஸோ அதை கொண்டு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் கழித்து கொண்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்தோம். வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு கிரெடிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதுவும் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சேனலில் இருக்க ஒரு வீடியோஸ்லேயும் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் இன் ஆஸ்திரேலியா அப்படின்னு தாங்க நம்ம வந்து கொடுத்துருக்கேன். அதாவது வந்து நீங்கள் வந்து எதையுமே வந்து கொஞ்சம் மெதுவாக பார்க்கும்போது நம்ம வந்து இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம காரில் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம பில் போடணும் இல்லைங்களா. ஸோ எப்படி பண்ணுவோம் அப்படிங்கன்னா, நம்ம வாங்கினது வந்து அந்த ஸ்லீப்பரு, அதோடைய QR கோடும், அப்புறம் அந்த ஜாயினரு அதோடைய QR கோடும் ரெண்டுத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. பில்லு போடுற இடத்துல கொண்டு போயிட்டு நம்ம வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி இதில் இத்தனை பொருள் வாங்கியிருக்கோம், இதில் இத்தனை பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அப்படியே அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கு பில் பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ரிசிப்ட் வந்து பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும், டேமேஜு இல்லை ஏதாவது தேவையில்லை அப்படின்னா நம்ம பத்திரமா வச்சுக்கணும் இல்லைங்களா. அந்த ரிசிப்ட் வந்து நம்ம என்ட்ரன்ஸில் நம்ம வெளியே வரப்போகிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒருத்தர் கேட்பாங்க. நம்ம வந்து வாங்கியிருக்க பொருளுங்க வந்து நம்ம ரெசிப்டை காமிச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவர் வந்து என்ட்ரி போட்டுக்கிட்டு அனுப்பி விட்டுருவார். ஸோ நம்ம வாங்கின பொருளை கொண்டு போய் எதாவது காமிச்சு தான் பில்லு போடணுன்றதே கிடையாது. அந்த அளவுக்கு நாமளும் நம்பிக்கையாக நடந்துக்குவோம், அவங்களுக்கும் அது வந்து நம்பிக்கையாக அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இப்படி தான் நம்ம வந்து அந்த ஸ்லீப்பரையும் ஜாயினரையும் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
எனக்கு செடி வைக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. அதாவது முக்கியமாக வந்து ஆர்கானிக் வெஜிடேஷன்ற மாதிரி நம்ம வீட்டிலேயே வந்து தக்காளி, பச்சை மிளகா, பாவக்காய் அந்த மாதிரி நிறைய காய்கள் வந்து நான் வந்து பயிரிட்டு அறுவடைலாம் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இது தாங்க அந்த ஜாயினரு, அந்த எண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, 2 பக்கமும் கனெக்ட் பண்ணுறதுக்காக 2 ஸ்லீப்பரையும் வந்து இந்த சைடும் அந்த சைடும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து அதை வந்து நம்ம நல்லா கீழே நல்லா புதைச்சிட்டு, ஆக்சுவலாக வந்து கீழே வந்து நாங்கள் கொஞ்சமாக சிமெண்ட் கலவை போட்டு தான் அது உள்ளே வச்சிட போகிறோம். இப்போதைக்கு அளவு பார்க்குறதுக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சு ஒன்று மேலே ஒன்று. இது ஸ்லீப்பர் ஒன்ஸ் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப லைஃப் லாங் அது வந்து ஸ்லீப்பர்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜாயினர்ஸை வச்சு ரெண்டு சைடையும் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்லீப்பர்ஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாயினர்ஸும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நமக்கு ஒரு $650 ஆச்சுங்க. ஆனால் வந்து வேலை முடிஞ்சதுங்க. இதே மாதிரி தான் நான் முன்னாடியும் ஒரு முறை எங்கள் வாக்கின் ரூப்புக்குள்ளே எனக்கு வந்து அதே அளவுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு கபோர்டுன்னு வந்து கார்பெண்டரை கூட்டின்னு வந்து இங்கே ட்ரேடின்னு சொல்லுவாங்க, அவங்கள வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு $2000 மேலே ஒரு கோட் கொடுத்தாங்க. ஓகே, இது நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் DIYயில் டூ இட் பை யுவர் செல்ஃபில் வாங்கி நாமளே பண்ணியாச்சு. அது ரொம்ப காம்பேக்டாக எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் டைம் இருந்தால் பாருங்கள். நான் எல்லா வீடியோஸோடைய லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லன்ச் டைமுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு புலாவ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். கூட வந்து ஒரு சிக்கன் 65 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ பண்ண போகிறோம். அதோடைய ரெசிப்பியும் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் சிக்கன் 65 வந்து பண்ணால் அப்படியே ரொம்ப ஜூஸியாக அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரியும் இருக்கும். அது மேலே இருக்க மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிர்ந்து போகாமல் அது மேலே ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அழகாக வருங்க. நான் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேங்க. இது வந்து தை ஃபில்லட்ஸ் வாங்கியிருக்கேன், ஏன்னா வந்து போன் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கோல்ஸில் தான் வாங்கினது. நல்லா கழுவிட்டு நம்ம வந்து சின்ன பீஸாக முதல்ல வந்து எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு, அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு ஒரு 1/2 ஸ்பூனு, இவ்வளோ தான் வந்து இதுக்கு மேலே கோட்டிங்க்காக கொடுக்க போகிற மாவு. ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நான் கோல்ஸில் தான் வாங்கினேன். இது வந்து நம்ம இந்த மாதிரி 1 கிலோ பாக்கெட்டாக வாங்கும்போது ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் மேலே என்னெல்லாம் போட போகிறோன்னா, மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 3/4 ஸ்பூனு. ஏன்னா வந்து மிளகுத்தூள்லேயே வந்து நல்ல காரம் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாத நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் போடுவேன். அதனால் வந்து எனக்கு ஒரு 3/4 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் அரிசி மாவு இல்லைன்னா வந்து மைதா மாவு ஏதாவது ஒன்று ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் மேலே எதுவுமே ஒட்டியிருக்காது, எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூனும், டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் விடுங்க. ஸோ நிறைய பேர் இது சொல்ல மாட்டாங்க, டொமேட்டோ கெச்சப் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டொமேட்டோ கெச்சப் போட்டு ஒரே 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டு செஞ்சு பாருங்களேன், ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாத நம்ம சிக்கனுக்கு வந்து தனியாக வந்து எந்த கலருமே கொடுக்க தேவையில்ல, ஏன்னா டொமேட்டோ கெச்சப்பில் இருக்க கலரே வந்து நல்ல அழகான கலரை கொண்டு வந்து கொடுத்துரும். இது எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து யோகட் இல்லைன்னா வந்து தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாம் வந்து நல்லா சிக்கன் மேலே அப்படியே அழகாக வந்து பைண்டான மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் வந்து ரெஸ்ட், அதை வந்து அப்படியே வந்து நல்லா மசாஜ் பண்ண சிக்கனை வந்து நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிக்கன் பீசஸை வந்து தூரமாக போடுங்க. போட்டுட்டு உடனே வந்து லைட்டாக கிளறி விடுங்க. அது மேலே இருக்க மசாலா உதிராது. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. அப்படியே தள்ளி விட்டு நீங்கள் வந்து இந்த மீடியம் ஹீட்லேயே வந்து கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. 5 to 6 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா வந்து ஜூஸியாக சிக்கன் இருக்குங்க.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியே நான் சொன்ன மாதிரியே இந்த அளவுகளோட நீங்கள் சிக்கனை வந்து கட் பண்ணி எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா வந்து அதை ஊற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கன் 65 செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட், நல்ல பாசிட்டிவான ஒரு கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.